பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையானவர்களே, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே துவங்குகிறது. ஆம், இதை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த போஜனத்திலே தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த பந்தியிலே அவர் இதை பகிர்ந்து கொள்ளுகிறார். இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமே புது உடன்படிக்கை துவங்குகிறது. அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள். அதிலே இங்கே பேதுரு சொல்கிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஆம், சில வசனங்களை அங்கே படித்து பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் மூலமாய் பரம்பரை பரம்பரையாக நம்மிலே வந்த சுபாவங்கள், நம்மிலே வந்த சாபங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முறியடிக்கிறது. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஆம் பிரியமானவர்களே, இவைகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம். ஆகவே நமக்கு சாபம் இல்லாத வாழ்க்கை உண்டு. இதுவே புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த குற்றமற்ற மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையை சாபங்களற மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.